ஒரு வியூவர் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங்கை பற்றியும் ரெரா ஆக்ட் பற்றியும் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பற்றியும் கண்டினியூஸாக ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரைஸ் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக இன்றைக்கி பார்ப்போம். அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை முடிஞ்ச வரைக்கும் இது சம்மந்தமாக தெரிஞ்சுப்போம். வியூவரோட கிரீவன்ஸ் என்னென்னா, இவங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங் ஒரு ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, முறையாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பில்டரோட இருந்த அக்ரிமெண்ட்டுக்கு மீறி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பில்டர் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். ஆனால் ஆக்குபன்சி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, ரெரா ஆக்டில் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. அந்த ஆக்குபன்சி சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்க தவறுகிறாரு. அதே மாதிரி காமன் அம்யூனிட்டிஸ் எதெல்லாம் கொடுக்கணுமோ, ஒரு சில இடத்துல கிளப் ஹவுஸ், ஜிம்மு, அந்த மாதிரி நிறைய காமன் அம்யூனிட்டிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த காமன் அம்யூனிட்டிஸ்லாம் வந்து அந்த பில்டர் வந்து கொடுக்காமே போயிட்டார். நிறைய காமன் அம்யூனிட்டிஸ் வந்து கொடுக்காம போயிட்டார். அதே மாதிரி ரீஃபண்டபிள் டெபாசிட் வாங்கியிருக்கார் ஆரம்பத்தில். அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட்டை ரிட்டர்ன் பண்ணாமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவரே ரீட்டைன் பண்ணி வச்சுட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பில்டருக்கும் இவங்களுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து இவங்க ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த லீகல் நோட்டீஸ் வந்து கிடச்சிது பில்டருக்கு, ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலும் அவர் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில், இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அந்த பில்டர் மேலே ரெரா ஆக்டு கீழே என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலான்றது சம்மந்தமாக ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 இது பார்ப்போம். அவரோட கிரீவன்ஸ் என்னன்றது இதெல்லாம் தான், அதுக்கு ஒவ்வொன்றா நம்ம பதில் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறது உண்டு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வில்லா பர்ச்சேஸ் பண்ணுறது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், அது பில்டரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறது ஒரு ஸ்டேஜ். அந்த வில்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு அது குடி போனதுக்கப்புறமா பில்டரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறது இன்னொரு ஸ்டேஜ். அது ஸோ இந்த 2வது ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட்டே போடுறது உண்டு. இதை வந்து தேர்ட் பார்ட்டியை உள்ளே கொண்டு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுன்றது உண்டு. ஏன்னா இது நார்மல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங் கேருன்றதை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியும், அடிஷ்னலாக ஒரு சில இடத்துல ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது உட்பட எல்லாமே பண்ணுறது உண்டு. ஸோ இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டட் கம்யூனிட்டின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சர்வீசஸ் கொடுக்கறது உண்டு. இந்த அடிஷ்னல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ரெரா ஆக்டு கீழே வராது. சாதாரணமாக ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, செரீனா க்ஷேத்ரா ஓனர்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் செரீனா சீனியர் லிவிங் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸ் 2020-2021 நடந்தது, தமிழ்நாடு ரெரா. அங்கே நடந்த அந்த கேஸ்லேயே வந்து கோர்ட் வந்து சொன்னது, ரெரா ட்ரிபியூனல் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், அத்தாரிட்டி சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், இது ஆக்டோட ஸ்கோப்புக்கு வெளியே இருக்குது. அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆக்டோட ஸ்கோப்புக்கு வெளியே இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஹேண்டிங் ஓவரை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெரா ஆக்டில் செக்ஷன் 11ன்னு ஒன்று இருக்குது. அந்த செக்ஷன் 11ல் விவரமாக அந்த ப்ரமோட்டரோட டியூட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே ஒன்று கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட்டு கீழே இருக்கக்கூடியதுக்கு உட்பட்டு என்ன வேணாலும் ரெரா ஆக்டு கீழே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை மீறி கிடையாது. ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு, சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங்காக வாங்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ்கிட்டேருந்து வாங்கக்கூடிய மெயின்டெனன்ஸ்க்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் சீனியர் சிட்டிசன்ஸுக்காக வாங்குகிற மெயின்டெனன்ஸுக்குன்றது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கிடையாது. 7500 ரூபாய்க்கு மேலே மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2வது விஷயம், அந்த காஷன் டெபாசிட்டை அவரே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கார். இந்த காஷன் டெபாசிட்டோட ரீஃபண்டை வாங்குறது எப்படி, இதை ரெரா கீழே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. ரெரா கீழே வந்து அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று காமன் அம்யூனிட்டிஸ் வந்து அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலன்றாங்க. 2வது அந்த கார்பஸ் டெபாசிட், காஷன் டெபாசிட்டை வந்து திரும்பி கொடுக்கலன்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பெட்டர் சொல்யூஷன்னு நம்ம சொல்ல போனால், நேரடியாக கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கறது வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக இருக்கும். கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்களுக்கு இதுக்கு வந்து பேரலாகவே ரன் பண்ண முடியும். ரெரா ட்ரிபியூனலில் கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு சேர்த்தே கன்சியூமர் கோர்ட்டில் கொடுக்க முடியும்.
ஆனால் கன்சியூமர் கோர்ட்டோட ஸ்கோப் வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி மேட்டர்ஸில். ரெரா ஆக்ட் கீழே இருக்கிற ஸ்கோப் வந்து கம்மி, லிமிட்டட். சாதாரணமாக ஒரு ஃப்ளாட்டு இல்லை ஒரு லேண்டு ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து ஒரு வில்லா பர்ச்சேஸ் பண்ணுறது, வேறு எந்த விதமான ஹோல்டிங் கண்டிஷன்ஸும் இல்லாத ஒரு பர்டிகுலர் வில்லா பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா சாதாரணமாக ரெரா கீழே போக முடியும். ஆனால் இது ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான், அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. பட் அதே சமயத்தில் கன்சியூமர் கோர்ட் போகும்போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சிஸும் சேர்ந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கேஸ் வேகமாக நடக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ளே சீக்கிரம் முடியும். ரெரா ட்ரிபியூனல்லையும் சீக்கிரம் முடியுன்றது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்கோப் லிமிட்டடுன்றதுனால, ரெரா ஆக்டு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களோட ஸ்கோப்புன்றதுனால ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பு தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்கோப் வந்து ஜாஸ்தி ஒரு காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால கன்சியூமர் கோர்ட் போகும்போது இந்த காமன் அம்யூனிட்டிஸ் சம்மந்தமாகவும் இந்த கார்பஸ் ஃபண்டை ரீஃபண்ட் வாங்குறது சம்மந்தமாகவும் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறது, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டியது. இன்னொன்று கேட்டிருக்காரு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படல. ஸோ இதுக்கு வந்து பில்டரை வந்து ரெஸ்பான்சிபிளாக ஹோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் ஆக்குபன்சி சர்டிஃபிகேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி இவங்க அகாடமிக் பர்பஸஸ்க்காக சொல்லிடுறேன். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா அந்த பில்டிங் வந்து அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டிவியேஷன் இல்லாமல் பிளானுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஆக்குபன்சி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வந்து ஒரு ஆக்குப்பையபிள் கண்டிஷனில் இருக்கா, அது வந்து ஃபிட் ஃபார் லிவிங்கா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் ஆக்குபன்சி சர்டிஃபிகேட். இந்த ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் வந்து செக்ஷன் 2ZF கீழே டிஃபைன் ஆயிருக்கு ரெரா ஆக்ட் கீழே. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து செக்ஷன் 2Q கீழே டிஃபைன் ஆயிருக்கு. இது ரெண்டும் ஒரு டிஃப்ரெண்ட். இப்போது வந்து ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது வந்து ஒரு கம்பல்சரி ரூல், பில்டர் வந்து வாங்கி கொடுக்கணுன்றது ஒரு கம்பல்சரி ரூலில் செக்ஷன் 11 clause 4Bன்னு நினைக்கிறேன், 4B கீழே ரெரா ஆக்ட் கீழே அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பில்டர் வந்து கட்டாயம் ஆக்குபன்சி சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரெரா அப்ளிகபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது அப்ளிகபிள். ஸோ அந்த ஆக்குபன்சி சர்டிஃபிகேட்டை பில்டர் வாங்கி கொடுக்க வேண்டியது அவரோட டியூட்டின்றது இருக்குன்றதுனால அவர் வந்து அந்த ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் வாங்க தவறுற பட்சத்தில் அவர் மேலே தேவையான ஆக்ஷன் எடுக்க முடியும். பில்டர் வந்து நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டாரு, ஆனால் எந்த விதமான பதிலும் கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து இன்னொரு நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ரெரா ட்ரிபியூனலில் கேஸ் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஒரு நோட்டீஸ் வந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணிட்டு பதில் கொடுக்காததுக்கான விளைவுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணி அதுக்கு பதில் அந்த டயத்துக்குள்ளே கொடுக்கலன்னா கோர்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெசம்ஷனுக்கு வரும். ஒரு ட்ரையல் கேசஸ் அது மாதிரி கேசஸ்லாம் ஒரு ப்ரெசம்ஷன் ஒன்று வரும். அவங்க வந்து இந்த நோட்டீஸோட கண்டென்ட்ஸை ஏற்றுக்கிட்டதா ஒரு ப்ரெசம்ஷனுக்கு வரும். அது வந்து அக்செப்ட் பண்ணதா அக்வைசைன்ஸுன்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்வைசைன்ஸ் கொடுத்ததா ஒரு ப்ரெசம்ஷனுக்கு வரும். இந்த ப்ரெசம்ஷனை தவிர்க்கிறதுக்காக ஒன்று பதில் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த லீகல் நோட்டீஸ்க்கு ஏன் பதில் கொடுக்கலன்றதுக்கான சரியான காரணங்களை அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது இவங்க கொடுக்குற கவுண்டர் அஃபிடவிட்லேயோ இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயோ கொடுக்க வேண்டியது அவசியம். பட் இவ்வளோ தான் அந்த நோட்டீஸோட ஸ்கோப்பு. அந்த நோட்டீஸை மறுபடியும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த நோட்டீஸ்க்கு பதில் கொடுக்குற வரைக்கும் நம்ம நோட்டீஸ் கொடுக்கணுன்னா அதனோட பர்பஸே டிஃபீட் ஆகிடும். பதில் கொடுக்கலன்னா அது நல்லது, அது நம்மளோட கேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து ரெரா ஆக்ட் சம்மந்தமாக ஒரு சில டெக்னிக்காலிட்டிஸ் வந்து இவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. பட் இது ரெரா ஆக்ட் மட்டுமே இல்லாமல் இதுக்கு இருக்கக்கூடிய மற்ற ரெமெடிஸும் சேர்ந்து, குறிப்பாக சொல்லப்போனால் கன்சியூமர் கோர்ட் மூலமாக ஃபைல் பண்ணக்கூடிய கேட்கக்கூடிய ரெமெடிஸும் சேர்த்து அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணாங்கன்னா மல்டிலேட்ரல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது சீக்கிரம் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து இந்த டிஸ்பியூட் வரும்ன்றது இருக்குன்றதுனால மற்ற ரெமெடிஸும் சேர்ந்து எக்ஸாஸ்ட் பண்ண சொல்லி நான் அட்வைஸ் பண்ணேன்.